மார்னிங் எந்திச்சதுமே வழக்கம் போல் என் கிச்சனுக்கு போனால் நீ எங்கே வர வெளியே வெளியே போன்னு தொடுத்திட்டாருங்க என் புருஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஆனால் அவரோட டிபார்ட்மெண்ட்டு, அதாவது கிச்சனே அவரோட டிபார்ட்மெண்ட். சரி என்ன தான் பண்ணுறீங்கன்னு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேங்க. பார்த்தா சிக்கன்னு ஃபிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே மசாலா கறி ரெடியே எடுத்து வச்சுருந்தாரு மனுஷன். பார்த்ததுமே ஆஹா எப்படா செஞ்சு கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேங்க. சரி என்ன தான் பண்ணுறாருன்னு கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்துக்கலான்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் நெய்யை ஊற்றிட்டு இருந்தார். முடியலைங்க இவரோட பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, எடுத்துட்டாருங்க வெங்காயத்தை. ஐயோ இது வேற பட்டான்னுமே, நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவரே பொறுமையாக போட்டார். அது என்னவோங்க அவர் போட்டால் அது அவ்வளோ வெடிக்க மாட்டேங்குது, நான் போட்டால் தான் அது அவ்வளோவா வெடிக்கும். அப்படியே டக்குன்னு நான் செஞ்சுட்டு வர வரைக்கும் நீ வரக்கூடாதுன்னு என்னை தொடுத்திட்டாருங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக கன்னத்தில் கையை வச்சுட்டு எப்படா கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிவிட்டு ஆச்சா முடிஞ்சா எப்போ வரும் எப்போ முடியும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேள்வி மேலே கேட்டுனே இருந்தாங்க. அவர் 2 மினிட்ஸ்னாரு. 2 மினிட்ஸா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆயிடுச்சுட்டாரு. ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா மனுஷன் வந்துட்டாருங்க. வெக்கப்பட்டு வாயா அப்படின்னதுமே ஐயோ முடியல. என்னன்னு கேட்டால் சிக்கன் மலாயாங்க. அடுத்து 2 டிஷ்ஷு வருது. அதை பார்த்தீங்கன்னா ஏன் மனுஷன் அப்படின்னு வடிவேல் சார் மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்றத ரிவ்யூவாக போடணும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அதை பார்த்ததுமே எனக்கு அந்த பொறுமையை இழந்துட்டேங்க. சரின்ட்டு வளைச்சி வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட உட்காரலான்னு பார்க்கும்போது சரி அந்த மனுஷனையும் கவர் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு அப்படியே கவர் பண்ணா மனுஷன் ஜாலியாக கம்ப்ளீட்டடாமுல. நாளைக்கு ஒரு ரவுண்ட் இருக்கு.